தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு கேட்கும் விவகாரம் குறித்து மீண்டும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என மாணிக்கம் தாகூர் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற வாதம் எங்கள் கூட்டணியை பிரிக்க இடையில் உள்ளவர்கள் மேற்கொள்ளும் சதி என முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருந்ததற்கு மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் மணிதா. ஆட்சியில் பங்கு என்ற இந்த ஒற்றை வார்த்தை மட்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புயலை கிளப்பி விட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றோர் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை தொடர்ந்து எழுப்பி வந்தனர். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைமையிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில்தான் அண்மையில் டெல்லி சென்ற தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேயுடன் ஆலோசனை நடத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த சந்திப்புக்கு பின்னர் உடனடியாக திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கான குழு அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியானது. அதனைத் தொடர்ந்தும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கிறிஸ்டோடங்கர், செல்லப்பெருந்தகை உள்ளிட்டோர் திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இந்த ஒரு சூழலில் தான் முதலமைச்சர் தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்து முன்வைக்கப்படவில்லை என்ற புகார் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு என்ற வாதம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். இதனை அடுத்து திமுக தரப்பிலிருந்து இந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டதாகவே பேசப்பட்டது. முதலமைச்சர் பேசிய சிறிது நேரத்திலேயே காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் நேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வி முன்வைத்திருந்தவர் நேற்று கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். 2006ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறு என்று காங்கிரஸை குற்றம் சாட்டி அவர் பதிவிட்டிருந்தார். இந்த ஒரு சூழலில் மீண்டும் முதலமைச்சரை குறிப்பிடும் விதமாக தற்போது எக்ஸ்பிரஸில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி சதியாகும் என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது ஆட்சியில் பங்கு கேட்கும் விவகாரம் மீண்டும் அவர் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ்தல பதிவில் தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மக்கள் பணியில் தான் நாங்கள் பங்கு கேட்கிறோம் என்ற வாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அது எப்படி சதியாகும் என்ற கேள்வியும் மாணிக்கம் தாக்கூர் முன்வைத்திருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.